சார், பேங்க் ராபரி கேஸ் விசாரியார்ல பாண்டியன் சார், அவரை பார்க்கணும். என்ன விஷயம்? நீங்க யாரு? அப்புறம் ஒரு வந்துடுறேன் சார். இந்த கேஸில் ஏற்கனவே ஒருத்தனை தேடிட்டு இருக்கோம். ஜெய். இப்போ ஜெய் எங்கே இருக்கான்? செத்துட்டான். எப்படி? அதனால தான் சார் சரண்டர் ஆகிறேன். மூர்த்தி அவனை சுட்டு கொண்டான். அப்போ அந்த மூணாவது ஆள் பேர் மூர்த்தி. என்னாச்சு? அந்த மூர்த்தி யாரு? கொஞ்சம் கிளியராக சொல்லு. காசு மட்டும் தான் மூர்த்தி ஜெய் கூட போனேன். பேங்க்கில் திருட தான் போனோம். ஆனால் மூர்த்தி அங்கே ஒரு சின்ன பொண்ணை சுட்டு கொண்டுட்டான். கேட்டதுக்கு தெரியாமல் சுட்டுன்றான். அவன் எல்லாத்துலேயுமே இப்படிதான் சார். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதான். ஜெய் போலீஸில் மாட்டின தெரிய வந்ததோ நேற்று அவங்களுக்குள்ள சண்டை பொட்டுட்டு ஜெய்யும் சுட்டு கொண்டான் சார். இப்போ ஜெயோட பாடி எங்க? அடையாளம் காட்டுவியா? காட்டும் சார். அப்புறம் நேற்று நைட்டு என்னையும் கொலை பண்ண பார்த்தா சார். ராயப்பேட்டாவா பணம் தரேன்னா சார். போனா ஆளில் ரோட்டில் வெறி புச்சா மாதிரி நிற்கிறா சார். எனக்கு எதுவும் தப்பாக பட்டுச்சு சார். கடைசி நிமிஷத்தில் தப்பிச்சு வந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் உன்னை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணானா? ஃபோன் பண்ணி உன்னை கொலைலாம் பண்ண மாட்டேன், பயப்படாத நக்கெல்லாம் சொல்கிறான் சார். பணமும் வேணா ஒன்றும் வேணா, இதுலேருந்து எப்படின்னா தப்பிச்சலான்னு பார்த்தா என்னை பற்றி அவனுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்குது சார். ஜெய் சொல்லியிருப்பான் போல என்னை கொன்றுவான். நான் தப்பிச்சாலையோ குடும்பத்தை எதனா பண்ணுறான். அவனை சும்மா விடக்கூடாது சார். அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சு வேறு வழியே இல்லாமல் அப்ரூவ் எல்லாரும் வந்துட்டேன் சார். கதிர், நீ பயப்படாத. அந்த மூர்த்தியை நான் சும்மா விட மாட்டேன். நான் இருக்கேன் உனக்கு. இன்னும் 1 ஹவரில் அந்த மூர்த்தியை அரெஸ்ட் பண்ணுறோம். உனக்கு அவனை பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரியுமோ அத்தனையும் சொல்லு. அவனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல சார். நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு பார்த்துட்டேன் சார். அவனை பற்றின எல்லா டீட்டெயிலையும் என்கிட்ட மறைச்சிருக்கான். இவ்வளோ நாள் பழகி இருக்கிறேன், எதுவுமே சொன்னதில்லை சார். அவன் பேர் மூர்த்தி தானா? அதுவே பொய்யா இருக்கலாம்ல சார். அவன் பேர் மூர்த்தி தான் சார். ஒரு நாள் அவன் டிரைவிங் லைசன்ஸில் பார்த்துக்கிறேன் சார். எதாச்சியா அவன் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, ஃபோன் பண்ணு. சத்யா, இருங்க சார், ஃபோன் பண்ணு. சாதாரணமாக பேசு. பணத்தை வாங்கிக்கிறேன், மீட் பண்ணலான்னு சொல்லு. ஹலோ கதிரு. ஹலோ மூர்த்தினா. கதிரு, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. மூர்த்தி, நான் நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு பார்த்தேன். நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பணத்தை வாங்கிக்கிறேண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். நான் கேட்ட அந்த ப்ராமிஸு. நான் ப்ராமிஸ்ண்ணா. நானாலும் நான் போலீஸ்கிட்ட உங்களை மாட்டி விட மாட்டேண்ணா. அது போதும் கதிரு. பணத்தை எப்போ வாங்கிக்கிறேன்? இன்னும் 1 மணி நேரத்தில் நம்ம எப்பவுமே பார்ப்போமே அந்த டீ கடைக்கு வந்துடுறீங்களாண்ணா? சார், எல்லாம் ரெடியான்னு கேளுங்க சார். எல்லாம் ரெடியா? ஓவர். ரெடி டு ஃபைவ் சார். ஓவர். ஹலோ மூர்த்தினா. கதிரு, நான் வந்துட்டேன் கதிரு. எங்கண்ணா? நான் இங்கே தான் இருக்கேன். உன்னை பார்த்துட்டேனே. தெரியலையண்ணா. ஒரு 2 அடி முன்னாடி வா, தெரியுமா பாரு. நான் வந்துட்டேன்.
சார் 3 கொலையிலுமே அதே புல்லட் தான் சார். வெப்பன் சத்யாவது. பாண்டியன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ்வளவு பிஸியான ரோட்ல வச்சு ஒருத்தன் சுட்டுருக்கான். என்னைய வேலை பாக்குறீங்க நீங்களா? வெளியே அத்தனை சேனலும் பிரஸ் நிக்கிறாங்க. நாங்க என்னன்னு போய் பேசுறது? ஆமா, இப்ப சத்துனான இந்த பையனை இது கூட கூட்டி சுத்திட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும். உங்களுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை நினைச்சிட்டு இருக்கீங்களா? எந்த ரூல்ஸையும் மதிக்கிறது இல்லை நீங்க. சார் ரூல்ஸ் எல்லாம் மதிக்க. பாண்டியன், ஏற்கனவே நமக்கு ஏகப்பட்ட தலைவலி இருக்கு. இனிமே நான் இந்த பையனை உங்க கூட பார்க்க கூடாது. சார், கதிருக்கு கால் வந்த நம்பரோட டீட்டெயில் செக் பண்ணியாச்சு சார். அந்த நம்பர்லேருந்து ஜெய், கதிர் இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் கால்ஸ் போயிருக்கு சார். வேற எந்த நம்பரும் இல்லை. அவன் சிம் கார்டு வாங்கி எத்தனை நாள் ஆச்சு? 2 மாதம் ஆச்சு சார். நமக்கு எந்த குழுவும் கிடைக்கூடாதுன்னு தெளிவாக பிளான் பண்ணியிருக்கான். கால் ரெக்கார்ட்ஸை ட்ரேஸ் பண்ணுவோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட பேசுறதுக்கு தனியாக சிம் கார்டு வாங்கியிருக்கான். அண்ணா அந்த சிம் கார்டு யார் பேர்ல? சத்யா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஒன்னு சேர்த்துக்கிட்டதால நான் திட்டு வாங்கினேன் பார்த்தல. இனிமே நீங்க இருக்க வேணாம், கிளம்பு. டோன்ட் லுக் அட் மீ லைக் தட். நீ கரெக்டா யோசிச்சிருக்கணும். கதிர சாவிட்டு கூடாது. ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. எவ்வளவு சீரியஸான மேட்டர். அவனை பாதுகாத்து மூர்த்தியோட நெகோசியேட் பண்ணி அவனை பிடிச்சிருக்க வேணாம். நீ என்ன பண்ண? ஐ எம் சாரி சத்யா, உன் மேல தப்பு இல்லை. நான் உஷாரா இருந்திருக்கணும். என்னடா இவன் உயிரை காப்பாத்தணும் இப்படி பேசுறானேன்னு பாக்குறியா? அதெல்லாம் இல்லை சார். அப்ப கிளம்பு. குட் பை. பா, என்னப்பா? இன்னைக்கு உங்க அம்மா பிறந்த நாளுப்பா. உங்க அப்பா கிட்ட இன்னைக்கு இபி பில் கட்ட சொல்லு. இன்னைக்கு எனக்கு என்கொயரி இருக்குப்பா, போகணும். இன்னைக்கு இபி பில் கட்ட லாஸ்ட் டேட். நாளையில இருந்து 150 ரூபாய் ஃபைன். யாரோட காசு? உங்க அப்பாவால 150 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? வாங்க மூர்த்தி. சொல்லுங்க மூர்த்தி. இன்னைக்கு என் வேலை விஷயமா என்கொயரி கமிஷன்ல ஹியரிங் இருக்கு சார். உங்களுக்கு நீதானா? இந்த லெட்டர்ல ஒரு கையெழுத்து வேணும். கான்ஸ்டபிள் கிருஷ்ணமூர்த்தி இன்ஸ்பெக்டர் குணாவாகிய எனது கண்ட்ரோலின் கீழ் நேர்மையுடனும் பொறுப்புடனும் பணியாற்றினார். நடந்த சம்பவம் சூழ்நிலையால் ஏற்பட்ட அசம்பாவிதமே. அப்புறம் இந்த பேங்க் உள்ள மேட்டர் என்ன சார்? பேப்பர்லாம் ஒரே பரபரப்பாக இருந்துச்சு. அட ஆமா மூர்த்தி, நம்ம ஸ்டேஷனில் எஸ்ஐ ஒருத்தன் தத்திப்பைய துப்பாக்கி தொலைச்சிட்டா. பணத்தை எப்படி பிடிச்சிருவாங்களா? எங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த நோட்டோட சீரியல் நம்பரை வச்சு பிடிக்க முடியாதா? மூர்த்தி அண்ணா, இன்னும் நீங்கள் பிழைக்க தெரியாத அளவே இருக்கீங்க. சீரியல் நம்பர்லாம் நோட் பண்ணவே இல்லையா? இந்த பேங்க்கில் பண்ணல போல. காமெடி என்ன தெரியுமா? 50,000 ரூபாய் ஃப்ரெஷ் நோட் வந்திருக்கு. ஆர்பிஐயில் அதுக்கு மட்டும் ரெக்கார்ட்ஸ் இருந்திருக்கு. அந்த நோட் எடுத்துட்டு போய் ஒருத்தன் நகை வாங்கியிருக்கான். மாட்டிக்கிட்டான். ஆமாம், பேப்பரில் பார்த்தேன் நகை கடையில் கொள்ளைன்னு. அது வெறும் கொள்ளை நினச்சிருக்கானுங்க. இந்த மேட்டர் லிங்காக வந்து யாருக்கும் தெரியாது. வெறும் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் தெரியும். ஓஹோ. நேற்று கோடம்பகத்தோட சுட்டு கொண்டானுங்களே, அது கூட இந்த மேட்டர்லாம் லிங்க் ஆகிருக்கு. மீடியாக்காரங்க பிடுங்குறானுங்க, அங்கே போலீஸ்காரங்க திண்டாடுறானுங்க. ஐயோ, இது எதுவுமே எனக்கு தெரியலையே. அந்த பையன் சாவலைன்னா யார் கொள்ளையடிச்சா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்கும்ல. இன்னொரு மேட்டர் சொல்லுவா. என்ன சார்? யார்கிட்ட சொல்ல மாட்டியே? சொல்ல மாட்டேன் சார். 3 அக்கிஸ்டியா 2 பேர் சேர்த்துட்டான். அந்த மெயின் ஆள் பிளான் பண்ணி அவனுக்கு போட்டிருக்கான். அந்த பையன் அந்த ஆள் பேரை மட்டும் சொல்லிட்டு சேர்த்துறான் போல. என்ன பேர் சொன்னா சார்? அது தெரிலப்பா, சீக்கிரட்டாக வச்சிருக்கானுங்க. எஸ், கம் இன்.
வாயா. சார் இன்னைக்கு எனக்கு என்கொயரி இருக்கு. ஓ, லெட்டரில் சைன் போடணுமா? நான் கைராசனா ஆள் போல என்கிட்ட வேலை பார்க்குறோன்னா சஸ்பெண்ட் ஆகிறானுங்க. சத்யா, நீ என்கொயரி தானே போகிற? 2 பேரும் சேர்ந்து போயிடுங்களேன். போங்கள கூட. சார் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? கிருஷ்ணா. சார் சாரி சார், நான் வழியில் ஏதோ யோசனையிலே வந்துட்டேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பரவாயில்ல, நீங்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கீங்க போல் இருக்கு. வெங்கடேசன், இதோ வரேன். சார் உங்கள் பேர் கிருஷ்ணமூர்த்தியா? அது முழு பேர், ஆனால் எல்லாரும் என்ன கிருஷ்ணன் தான் கூப்பிடுவாங்க. என்ன சார்? இல்லை ஒன்றும் இல்லை, இந்த பேர் ஞாபகமாக வேறு ஒன்று மைண்டில் வந்தது. நீங்கள் போங்க. மிஸ்டர் மூர்த்தி, நாங்க பேசுறது கேக்குதா? மூர்த்தி, are you all right? மூர்த்தி, என்னாச்சு? சத்யா, என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. என் பேக், என் ஷோல்டர் பேக் இது இருக்கு. விழுந்துட்டியா முடிச்சானே? நீங்கள் பாட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. சார் தான் உங்களை இங்கே கொண்டாந்து போட்டு 2 மணி நேரமாக உட்காந்துருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு வேறு சிரமம் கொடுத்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உங்கள் வேலையை கெடுத்துட்டேன், சாரி. நான் ஃப்ரீயாக தான் சார் இருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? ஒன்றும் வேண்டாம். என்னாச்சு உங்களுக்கு? அடிக்கடி இந்த மாதிரி வருமா? டாக்டர்கிட்ட காட்டினீங்களா? இல்லை, ஒன்றும் இல்லை. காலையில் சாப்பிடல, அதான். சார், நான் வேணா உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணட்டுமா? சார், ஒரு டீ சாப்பிடலாம், வரீங்களா? சார் என்ன சாப்பிட்றீங்க சார்? எனக்கு ஒரு டீ சார். உங்களுக்கு? பிளாக் டீ, சர்க்கரை இல்லாமல். ஓகே சார். கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு சீக்கிரமே வேலை கிடைச்சிடும். எனக்கு எதுக்கு வேலை போச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா சார்? பேப்பர்லாம் வந்துச்சு சார், ஒரு எஸ்ஐ துப்பாக்கியை தொலைச்சி அதில் ஒரு குழந்தைய சுட்டாங்கன்னு. சார், அதுக்கு நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? வருத்தப்படாதீங்க சார். எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. பண்ணாத தப்புக்கு 8 வருஷம் ஜோனியில் விழுந்தேன். உங்களுக்கு தெரியும் ஜோனியில் எவ்வளோ மோசமாக இருக்கும்னு. இப்போ மறுபடியும் பண்ணாத தப்புக்கு பழிய சுமந்துட்டுருக்கேன்.
எவனோ ஒருத்தன் பண்ண தப்பால் யாரும் எனக்கு ஆறுதலாகவும் இல்லை. மனுஷ வாழ்க்கையே அப்படிதான் சார். ஆறுதல் தேடி அலைஞ்சே பாதி வாழ்க்கை போயிடுது. இதில் யாராவது ஒருத்தர் வாழ்க்கை முழுக்க இவங்க மட்டும் போதும் அப்படின்னு நினச்சி வச்சுருப்போம். அவங்களும் பாதியில் விட்டுட்டு போகும்போது உடைஞ்சிடும் சார். சார் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. உங்களுக்கு எப்படி வேலை போச்சு? சொல்லலான்னா சொல்லுங்கள், இல்லைன்னா வேணாம். குணா இருக்கான்ல, ரொம்ப மோசமானவன் சார். நான் அவனுக்கு கீழே தான் P5 ஸ்டேஷனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். 10 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் ராத்திரி எவனோ ஒருத்தன் டாஸ்மாகில் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறான்னு ஃபோன் வந்தது. நாங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போனோம். அவன் திடீர்னு ஒரு பீர் பாட்டில் உடச்சி பக்கத்தில் இருந்தவன் கையை கழிச்சிட்டான். சரி, ஒரு நாள் நைட்டு ஸ்டேஷனில் வச்சுருந்துட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு தான் அவனை கூட்டிகிட்டு வந்தோம். அவன் நிறைய உளறலாம். அவன் இந்த நக்சலைட் இயக்கத்தை சேர்ந்தவன் மாதிரி இருந்தது. அவனை முதல்லையே கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்கணும். இந்த குணா கேட்கல. அவனை வச்சு ஏதோ பெரிய கேஸ் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டான். அவன் பூந்துமல்லிக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல நிறைய ஆயுதங்களை பதுக்கி வச்சிருக்கிறதா சொன்னான். இடத்த அடையாளம் காட்ட சொல்லி அவனை நான், குணா, இன்னும் 2 பேசிங்க கூட்டிகிட்டு போனோம். போன இடத்துல எங்களை ஏமாத்திட்டு தப்பிச்சு போயிட்டான் சார். இதுக்குள்ளே எஸ்ஐ மூலமாக மேலிடத்துக்கு ஃபோன் போய் உடனே அவனை கொண்டு வாங்கன்னு குணாவுக்கு ஃபோன் மேலே ஃபோன். அவனை தப்பிக்க விட்டோம்னு சொன்னால் எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். தயவு செஞ்சு எனக்காக இந்த பழியை ஏற்றுக்கங்க. நான் உங்களை சீக்கிரமாக இந்த சஸ்பென்ஷன்லேருந்து ரிலீவ் பண்ணிடுறேன் அப்படின்னு எங்ககிட்ட கெஞ்சி எங்களை சம்மதிக்க வச்சான் சார். நானும் சரி இருந்தாலும் செஞ்சிடுவார்னு நம்பி சம்மதித்தேன். பார்த்தா தப்பிச்சு போனவன் பெரிய ஆள் போல் இருக்கு. நாடு முழுக்க தேடப்படுற குற்றவாளி. அவனை தப்பிக்க விட்டுட்டீங்களே அப்படின்னு எங்கள் மேலே சீரியஸாக ஆக்ஷன் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் வேலை திரும்ப கிடைக்காம விளையாடிக்கிட்டு இருக்கேன் சார். குணா மேலே ஆக்ஷன் எடுக்கலையா? உங்கள் ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணாங்க, அவ்வளோதான். அப்புறம் தான் சார் தெரிஞ்சுது அவன் அந்த நக்சல்கிட்ட ஏதோ டீல் பேசி தான் அவனை தப்பிக்க விட்டுருக்காங்க. வாழ்க்கை முழுக்க பொழைக்க தெரியாமல் இருந்திருக்கேன் சார். எல்லாருக்கும் சல்யூட் அடிச்சு சம்பள பணத்துக்கு மேலே சல்லி காசு வாங்கினதில்லை சார். எல்லாம் எதுக்குன்னு வெறுத்து போச்சு. பெத்த பிள்ளைங்க கூட மதிக்க மாட்டேன்றாங்க. சும்மா சொல்லுவாங்க சார், நல்லதே செய் நல்லதே நடக்கும், நேர்மையாக இருந்தால் ஊரே உன்னை புகழும். எல்லாம் சுத்த போய். அதை முதல்ல சொன்னவன் மட்டும் என் கையில் கிடைச்சான், அவனை செருப்பாலேயே அடிப்பேன் சார். சார், உங்கள் பொண்டாட்டி குழந்தைங்கள்லாம்? என் பொண்டாட்டி தெய்வம் சார். என் வாழ்க்கையில் எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் அவ தான். என்கிட்ட 1000 குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம 30 வருஷம் என் கூட குடும்பம் நடத்தி 2 குழந்தைங்களை பெற்று சாமி சார். எனக்கு அது வேணும் இது வேணும்னு அவள் எதையும் என்கிட்ட கேட்டதே இல்லை. என் கொஞ்சம் சம்பள பணத்தில் அப்படி இப்படி மிச்சம் பிடிச்ச குடும்பத்தை நடத்திடுவா. நான் எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட்டதே இல்லை. அவள் இருந்த வரைக்கும் நான் ராஜா மாதிரி எத்தா வாழ்ந்த சார். அவ போயிட்டா, கிடந்து அசிக்கப்படுறேன். சாரி சார், கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். அதெல்லாம் இல்லை சார். அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் சார்.
அவங்களுக்கு என்னாச்சு சார்? எப்படி இறந்தாங்க? அதுக்கும் இந்த பாவி தான் சார் காரணம். அவளுக்கு சுகர் இருந்தது சார். இந்த சுகர் தான் வயசாக ஜாஸ்தி ஆகுமே. மருந்து மாத்திரை எல்லாம் அதிகமாயிடுச்சு. இந்த இன்சுலின்லாம் போட வேண்டியிருந்தது. எனக்கு எதுவுமே தெரியல சார். கவனமாக பார்த்துருக்கணும். நான் பாட்டுக்கு ஸ்டேஷனு கேஸுன்னு மாடு மாதிரி இருந்துட்டேன். ஒரு நாள் உடம்புக்கு முடியாம விழுந்துட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப பேடாக இருந்திருக்கு. 6 மாசம் அவ எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடல சார். ஐசியூல இந்த ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. அவ கையை பிடிச்சு ஏமான்னு கேட்டு, வீட்டு செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு, பசங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க படிப்புக்கு காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்ட வேண்டியிருக்கு. இது எதையுமே என்கிட்ட சொல்லாம மகராசி மருந்து மாத்திர காசெல்லாம் மிச்சம் முடிச்சு நான் இதை எது பத்தியுமே தெரிஞ்சுக்காம இருந்திருக்கேன் சார். அவளை பத்தி, வீட்டை பத்தி, அவளோட உடம்ப பத்தி. எல்லாமே கைமீறி போயிடுச்சு. நாட்டில் விலைவாசி தான் சார் தினம் ஏறுது. நம்ம சம்பளம் ஏறவே மாட்டேங்குது சார். இப்போ உங்கள் பசங்க கூட தான் இருக்கீங்களா? 15 நாள் பையன் வீட்டில், 15 நாள் பொண்ணு வீட்டில். இன்னைக்கு என் பையன்கிட்ட உங்கள் அம்மாவோட பிறந்த நாள்டா அப்படின்னு சொன்னேன். என்னை அப்படியே உத்து பார்த்துட்டு பேசாமல் போயிட்டான். ஒருவேளை அவங்களோட சாவுக்கே நீ தான் காரணம்டான்னு நினைக்கிறானு நம்ம தெரியல. அப்படிலாம் நினைக்காதீங்க சார். பசங்க மேலேயும் எதுவும் தப்பு இல்லை சார். 3 வேளை சோறு போடுறாங்க. மற்றபடி என்கிட்ட முகம் கொடுத்து பேசுறதில்லை. இது அவங்களுக்கு சின்ன வயசில் என்னால் பெருசாக எதுவும் வசதி செஞ்சு கொடுக்க முடியாமல் போச்சு சார். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சேன். பையனுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. ஆனால் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டரில் தான் சேர்த்தேன். அவங்களுக்கு அவங்க அம்மா மேலே ரொம்ப ஆசை சார். அம்மானா ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எல்லா தகப்பனுக்கும் உள்ளது தானே சார். பாதி நேரம் பொழப்புக்காக ஓடி ஓடி பிள்ளைங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியாமல், பாசம் காட்ட முடியாமையே போயிடுது. சார், ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட பேசினேன் சார். சாரி. இருக்கட்டும் சார். வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? இல்லை, ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். பில் போட்டுடலாமா சார்? ஓகே சார். கொடுங்க சார். சார் நான் தரேன் சார். சார், எனக்கு கரிநாக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னால் அப்படியே பலிக்கும். நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் துப்பாக்கி உங்களுக்கு நிச்சயமாக திரும்ப கிடைச்சிடும் சார். சார் சத்தியமாக சொல்கிறேன் சார். அதிகபட்சம் போனால் இன்னும் 2 நாள் இல்லை 3 நாள், அதுக்குள்ளே உங்கள் துப்பாக்கி உங்களை தேடி வரும். சார் உங்கள் நம்பர் சொல்லுங்கள். நம்பர் 9841. கிருஷ்ணா சார். சார், உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததில் மறந்துட்டேன். ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். எங்கே போகணும் சொல்லுங்கள் சார். பரவாயில்ல சார், பரவாயில்ல.
நான் வேணா ட்ராப் பண்ணுறேன் சார். பரவாயில்ல, சாரி. யோ, நீங்க தான் இருக்கேன்னு தெரியும், மரியாதையா வெளியே வந்துரு. உங்ககிட்ட பொருளை கொடுத்தல நீ பெரிய அமௌண்ட் அடிச்சு செட்டில் ஆயிட்ட. போலீஸ் என்ன பிடிக்க வந்துருச்சு. உன்னால நான் தலைமுறையாக சுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த பாரு, மரியாதையா வெளியே வந்துரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒரு டீல் பேசிப்போம். எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துரு, நம்ம டீல் முடிஞ்சுது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? பதில் சொல்ற கிளவா. ஏய், என்ன நினைச்சா? நேரா போலீஸ் கிட்ட போயிருவேன். உன் மொத்த பணமும் நக்கிட்டு போயிரும். எவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணிருப்ப. கேளவா, மாட்டி விட்டா சாவர வரைக்கும் ஜெயில தான் இருக்கணும். என்ன டீல் ஓகேவா? ஒரே பேமெண்ட் 25 லட்சம். ஒரே பேமெண்ட்.